வாணியம்பாடி அருகே திருமணத்திற்கு மீறிய உறவால் ஆண் நண்பர்களுடன் சேர்ந்து கணவனை மனைவி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியில் விஜயன் மற்றும் வெண்ணிலா தம்பதி வசித்து வந்தனர். இந்நிலையில் வெண்ணிலா விஜயன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது உயிரிழந்ததாக விஜயனின் உறவினர்களிடம் தெரிவித்தார். இதனையடுத்து விஜயனின் மரணத்தை சந்தேக மரணம் என திம்மாம்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அவரது பிரேத பரிசோதனை அறிக்கையில் கொலை செய்யப்பட்டது உறுதியானது. இதனைத் தொடர்ந்து திம்மாம்பேட்டை காவல்துறையினர் விஜயனின் உறவினர்கள் மற்றும் அவரது மனைவி வெண்ணிலாவிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் வெண்ணிலாவும் அதே பகுதியைச் சேர்ந்த சஞ்சயும் திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்ததாக தெரியவந்தது. இந்நிலையில் சஞ்சய் சிங்கப்பூர் சென்றதை அடுத்து வெண்ணிலா சஞ்சயுடன் வாழ ஆசைப்பட்டு சபரிவாசன், அழகிரி, சக்திவேல் மற்றும் நந்தகுமார் ஆகிய ஆண் நண்பர்களுடன் சேர்த்து கணவன் விஜயனை தலையணையால் முகத்தில் அழுத்தி கொலை செய்தது காவல்துறையினர் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து போலீசார் விஜயனை கொலை செய்த வெண்ணிலாவையும் மற்றும் கொலைக்கு உடந்தையாக செயல்பட்ட கூட்டாளிகளையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஜெஸ்ரில் சிபிஎஸ்இ பள்ளியில் பயின்ற 2ஆம் வகுப்பு மாணவன் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் ஜெஸ்ரில் சிபிஎஸ்இ பள்ளியில் மதுராபுரி வேங்கைப்பட்டியைச் சேர்ந்த 7 வயது சிறுவன் அஸ்வின் படித்து வந்தார். வழக்கம் போன்று இல்லாமல் பள்ளியின் சார்பாக காரில் மாணவனை ஏற்றிவிட்ட நிலையில் மாலை பள்ளி நிர்வாகம் பணியாளர்கள் மூலம் பெற்றோரை தொடர்பு கொண்டு மாணவனுக்கு பிக்ஸ் வந்ததாகவும் சிங்கமுனரி அரசு தாலுகா தலைமை மருத்துவமனையில் சேர்த்துள்ளதாகவும் தெரிவித்தனர். இதனையடுத்து பதறி அடித்து வந்த மாணவனின் பெற்றோர் அரசு மருத்துவமனையில் பார்த்தபோது மாணவனின் வாயிலும் மூக்கிலும் ரத்தம் கசிந்தவாறு மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்ததை பார்த்து மாணவனின் பெற்றோர்கள் கதறி வந்தனர். இதனைத் தொடர்ந்து மாணவனின் பெற்றோர் பள்ளி நிர்வாகத்தை தொடர்பு கொண்டபோது அனைத்து எண்களும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டதை அடுத்து சிங்கமுனரி போலீசாரிடம் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்டாலின் ஆட்சியில் லாக்அப் டெத் செஞ்சுரி போட்டுள்ளதாக பாஜக கட்சியின் மூத்த தலைவர் ராஜா விமர்சித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலில் தற்காலிக ஊழியராக பணியாற்றிய காவலர் அஜித்குமார் காவல்துறையின் விசாரணையின் போது உயிரிழந்ததை அடுத்து இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து பாஜக முன்னாள் தேசிய செயலாளர் ராஜா உயிரிழந்த அஜித்குமாரின் இல்லத்திற்கு சென்று அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மேலும் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கோயில் காவலாளி உயிரிழந்த சம்பவத்திற்கு காவல்துறையின் அத்துமீறலை காரணம் எனவும் உயிரிழந்த 24 மணி நேரத்தில் உடற்கூறு ஆய்வு செய்யப்படவில்லை எனவும் ஸ்டாலின் ஆட்சியில் லாக்அப் டெத் குவார்டர் செஞ்சுரி போட்டுள்ளதாகவும் திமுக ஆட்சியை பற்றி குற்றம் சாட்டினார். மேலும் பேசிய அவர் சாத்தான்குளம் சம்பவத்திற்கு நேரில் சென்ற ஸ்டாலின் அஜித்குமார் இறப்பிற்கு ஏன் வரவில்லை எனவும் கேள்வி எழுப்பினார். அமெண்ட் பண்ண கிரிமினல் ஆக்டின் படி 24 மணி நேரத்திற்குள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்க வேண்டும் என்பது சட்டம். அது செய்யப்பட்டிருக்கிறதா? இல்லை. அதோடு மட்டும் இல்லாமல் மிஸ்டர் ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு லாக்அப் டெத்து குவார்ட்டர் செஞ்சுரி போட்டிருக்கு. அதாவது இந்த 50 மாதத்தில் 25 லாக்அப் டெத், 2 மாதத்துக்கு ஒரு காவல்துறை விசாரணை கைதியாக இருந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்போ 25வது குவார்ட்டர் செஞ்சுரி அடிச்சிருக்கார் சீஃப் மினிஸ்டர். முன்பெல்லாம் மாணவர்களின் தேர்ச்சி குறித்து பேசி வந்ததாகவும் இப்போது மாணவர்களின் கல்வித்திறன் குறித்து ஆய்வு செய்து வருவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பூசாரிப்பட்டியில் உள்ள பள்ளியில் தலைமை ஆசிரியர்களுக்கான அடைவுத் தேர்வு சார்ந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு தலைமை ஆசிரியர்களின் அடைவுத் தேர்வு குறித்து ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர் முன்பெல்லாம் மாணவர்களின் தேர்ச்சி குறித்து பேசி வந்ததாகவும் இப்போது மாணவர்களின் கல்வித்திறன் குறித்து ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்தார். மேலும் மாணவர்களின் அடைவுத் தேர்வில் சேலம் மாவட்டம் பின்தங்கிய நிலையில் உள்ளதாகவும் அதற்காக நாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நிலையில் உள்ளதாகவும் அறிவுறுத்தினார். ஆனால் இப்போது நேரம் என்பது குவாலிட்டி சார்ந்து பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த குவாலிட்டி சார்ந்து நான் சொல்றது அண்டர்ஸ்டாண்டிங்கோட பிள்ளைங்க இருக்கிறாங்களா, இல்லை மக்கப்போட
சேர்ந்து பாடத்தை எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களா, ரெண்டுத்தையும் தான் நாங்கள் பார்க்கணும். போகிற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு தெரியுமா நாங்கள் இன்னைக்கு 10th 12th ரிசல்ட் கொடுத்துட்டோம்னு சொல்லும்பொழுது ஸ்லாஷில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்தங்கி இருக்குது அந்த மாவட்டங்கள். ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் பின்தங்கி போயிட்டு இருக்கிறோம். அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். அதனால தான் எஜுகேஷன் பேக்வர்ட் பிளாக்னு பார்க்கும்போது நம்முடைய சேலம் மாவட்டம் கிட்டத்தட்ட அதிகப்படியான அரசு பள்ளிகள் இருக்கக்கூடிய திருவண்ணாமலைக்கு அடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அதிகப்படியான அரசு பள்ளி இருக்கு. கூட்டணி குறித்து பேச முழு அதிகாரம் ராமதாசிற்கு மட்டும்தான் உள்ளது என்று தைலாபுரத்தில் சேலம் பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் பேட்டி அளித்தார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் சேலம் பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், மாநாட்டிற்கு அதிக அளவு பெண்களை அழைத்து வர வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியதாகவும், தேர்தலில் கூட்டணி குறித்து அறிவிக்கும் அதிகாரம் மருத்துவர் ராமதாசிற்கு மட்டுமே உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் மாநாட்டில் கலந்து கொள்ள அன்புமணிக்கும் அழைப்பு கொடுத்துள்ளதாகவும், பாமகவின் எதிர்காலம் அவர்தான் என்றும், மருத்துவர் ராமதாஸ் யாருடன் கூட்டணி வைக்கிறாரோ அவர்கள்தான் 2026 ஆட்சி அமைப்பார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். 100% ஐயாபுரம் கூட்டணி தான் இந்த 2026 தேர்தலில் வெற்றி கூட்டணி. ஐயா யாரு கூட ஆதரவு தெரிவிச்சு பாட்டாளி மக்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதோ அந்த கூட்டணி தான் நிச்சயமாக 26 ஆட்சி அமைக்கும். மாமல்லபுரம் அருகே அரசு கல்லூரி திறந்து 1ஆம் ஆண்டு வரவேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே கிழக்கு கடற்கரையில் நெம்மேலி அரசு கலைக்கல்லூரி உள்ளது. இந்நிலையில் இக்கல்லூரி திறந்து 1ஆம் ஆண்டு வரவேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி கலந்து கொண்டு புதிய மாணவர்களை வரவேற்று பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். அப்போது கல்லூரி முதல்வர் அறைக்கு சென்ற சட்டமன்ற உறுப்பினரை சூழ்ந்து கொண்ட கல்லூரி பேராசிரியர்கள், புதுச்சேரியில் அரசு கலைக்கல்லூரியில் பேராசிரியர்களுக்கு வழங்கப்படுவது போல 45,000 ரூபாய் சம்பளம் உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும், இதனை தமிழக முதல்வர் கவனத்திற்கு இந்த பிரச்சனையை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோரிக்கை மனுவை வழங்கினர். தொடர்ந்து மனுவை பெற்றுக்கொண்ட அவர் இதுகுறித்து அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வதாக உறுதியளித்தார். தொட்டியத்தில் வட்டாட்சியரை பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் முசிறி தொட்டியம் அருகே தோளூர்பட்டி ஊராட்சி தனியார் கல்லூரி அருகில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதிதிராவிட நலத்துறை மூலம் 450 பயனாளிகளுக்கு இலவச பட்டா அரசு வழங்கியது. அதில் விளையாட்டு மைதானம், உடற்கல்வி பூங்கா அமைப்பதற்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதில் 11 பேருக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியுள்ளனர். இந்நிலையில் அங்கு விசாரணைக்கு வந்த தொட்டியம் வட்டாட்சியர் சேக்கிலாரை அப்பகுதி பொதுமக்கள் முற்றுகையிட்டு தங்களுக்கு விளையாட்டு மைதானம், பூங்கா, உடற்கல்வி பயிற்சி அமைப்பதற்கு அரசாங்கம் மூலம் ஒதுக்கப்பட்ட இடத்தில் பட்டா எப்படி வழங்கியுள்ளீர்கள் என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து வட்டாட்சியர் சேக்கிலார் சம்பந்தப்பட்டவர்களை திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் புகார் மனு அளித்து உங்களது கோரிக்கைகளை தீர்த்துக் கொள்ளுமாறு அறிவுரைகளை வழங்கினார். மதுரை மாவட்ட சுகாதார அலுவலர் குமரகுருபரன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு அரசு மருத்துவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்ட சுகாதார அலுவலராக பணியாற்றி வரும் குமரகுருபரன் என்பவர் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றி வரும் அரசு மருத்துவர்களை தரைக்குறைவாக பேசுவதோடு அடாவடியாக நடந்து கொள்வது உள்ளிட்ட தொடர்ந்து புகார்கள் வந்த நிலையில் பொது சுகாதாரத்துறை கூடுதல் இயக்குநர் நேரில் விசாரணை நடத்தினார். இந்நிலையில் குமரகுருபரனின் செயலை கண்டித்தும் குமரகுருபரன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு அரசு மருத்துவர் சங்க மாநில தலைவர் டாக்டர் செந்தில், குமரகுருபரன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அனைத்து துறை மருத்துவர்களையும் அழைத்து அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்துவோம் என தெரிவித்தார். போராட்டத்தை கிட்டத்தட்ட 1 மாச காலமா நடத்திட்டு இருக்கோம். அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நம்புறோம். ஏற்கனவே இது சம்பந்தமாக நம்ம நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள், செயலாளர் அவர்கள், இயக்குனர் அவர்களை நான் நேரில் ப்ரீஃப் பண்ணியிருக்கிறேன். அவங்களும் இந்த என்கொயரி ரிப்போர்ட் வந்தவுடனே நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் உறுதி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேஜ்லேயே இந்த இது நடந்துக்கிட்டு இருக்கும் போதே கூட சின்ன சின்ன விதத்தில் டாக்டர்ஸை மிரட்டுறதுக்கு 17A ஒரு டாக்டர் மேலே போட்டிருக்காரு. அதை தவிர சில ஆடிட்டு அது இதுன்னு சொல்லி ஹராஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறாரு. அதனால் இது தெர் இஸ் அ லிமிட். இதுக்கு மேலே போகணுமானால் அரசு ராஜாஜி மருத்துவமனை பொதுக்குழுவையும் சேர்த்து நாங்கள் போராட்டத்தில் தள்ளப்படுவோம் என்பதை இந்த தர்ணா மூலம் அரசாங்கத்திற்கு தெரிவித்துள்ளோம். CITU சாலையோரம் மற்றும் மார்க்கெட் விற்பனையாளர்கள் சங்கம் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. மதுரை மாநகர் CITU சாலையோரம் மற்றும்
மார்க்கெட் விற்பனையாளர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் செல்வம் தலைமையில் அறிஞர் அண்ணா மாளிகை மாநகராட்சி வளாகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் CITU மாவட்ட தலைவர் தெய்வராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் மதுரை மாநகராட்சி நிர்வாகம் கீழமாரட் வீதி தயிர் மார்க்கெட்டில் நீண்டகாலமாக வியாபாரம் செய்து வரும் வியாபாரிகளுக்கு ஒத்துக்கொண்ட அடிப்படையில் கடைகளை ஒதுக்கிட வேண்டும் உள்ளிட்டவைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகத்திடம் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின் தற்காலிகமாக போராட்டம் கைவிடப்பட்டது. மொத்தம் 84 கடை, 115 பேர் அங்கே வியாபாரம் பார்க்குறாங்க. நாங்கள் 115 பேருடைய பட்டியலையும் கொடுத்து 115 பேருக்கு தான் நாங்கள் கடையை ஒதுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதில் ஒரு 67 பேருக்கு 66க்கு முழு கடை, மிச்சம் இருக்கிறவங்களுக்கு ஒரு கடையில் 2 பேர், அப்படியெல்லாம் நாங்கள் அவங்களுக்கு கொடுத்தோம். எங்களுடைய பட்டியலை அவங்க தள்ளிவிட்டு புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே உண்மையான அந்த தயிர் மார்க்கெட் வியாபாரிகளுக்கு கடை ஒதுக்கணும், முறைகேடு இல்லாமல் கடையை ஒதுக்கணும். இதற்கு பின்புலமாக இருந்து வியாபாரமே செய்யாத தேவதாசனுடைய பட்டியலை தள்ளுபடி நிராகரித்து நாங்கள் கொடுக்குற பட்டியலை ஆணையாளரும் துணையாளரையும் ஏற்றுக்கொண்டு பாவப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் ஏழையான சாலை ஓர வியாபாரிகளுக்கு அந்த கடைகளை ஒதுக்குவதற்காகத்தான் நாங்கள் இந்த இயக்கத்தை நடத்துகிறோம். அவங்க பேச்சுவார்த்தை கூப்பிட்டு பிரச்சனை முடிகிறது, நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம். இது எங்களுடைய போராட்டம் தொடரும். ஜெயங்கொண்டம் அருகே கஞ்சா வைத்திருந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் பல்வேறு இடங்களில் ஜெயங்கொண்டம் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது விருத்தாச்சலம் ரோடு பழைய வாரச்சந்தை பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த 3 பேர் போலீசார் வருவதை கண்டதும் அங்கிருந்து தப்பியோட முயற்சித்துள்ளனர். அப்பொழுது தப்பியோட முயன்றவர்களை போலீசார் விரட்டிச் சென்று 3 பேரையும் பிடித்து விசாரித்த போது கபிலன் மற்றும் அருண்குமார் விக்னேஷ் என்பது தெரிய வந்தது. மேலும் அவர்கள் கையில் வைத்திருந்த 110 கிராம் எடையுள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆண்டிப்பட்டி அருகே ரேஷன் கடைக்காரர்களை மிரட்டி மாமூல் கேட்கும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி பகுதியில் உள்ள சக்கம்பட்டி பகுதியில் 3 ரேஷன் கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இந்த 3 ரேஷன் கடைகளிலும் இப்பகுதியில் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி 2வது வார்டு அதிமுக செயலாளராக உள்ள மாரிமுத்து என்பவர் ரேஷன் கடைக்காரர்களை மாமூல் கேட்டு மிரட்டி வருவதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் ரேஷன் கடைகளில் இருந்து அரிசி, சீனி, கோதுமை உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் வாங்கி அதை வெளி மார்க்கெட்டில் அதிக விலைக்கு விற்று லாபம் சம்பாதித்து வருவதாக புகார் கூறி பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தெற்கு மண்டல துணைத் தலைவர் ராஜா என்பவர் ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் மாரிமுத்து மீது நேரிலும் தொலைபேசி மூலமும் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை என்பதால் சம்பந்தப்பட்ட மாரிமுத்து என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேனி மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் புகார் அளித்துள்ளதாக அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். அதாவது ஜக்கம்பட்டியில் 1, 2, 3 ரேஷன் கடைகள் ஜக்கம்பட்டியில் வாழும் பொதுமக்களுக்காக தமிழ்நாடு அரசாங்கத்தால் திறந்து வைக்கப்பட்டு அதில் பொதுமக்கள் வாங்கி கூலி வேலை செய்யும் தொழிலாளிகள் சாப்பிட்டு வாழ்ந்து வரும் நிலையில் ஜக்கம்பட்டியைச் சேர்ந்த 2வது வார்டில் இருக்கும் அதிமுக கட்சியைச் சேர்ந்த வேலுச்சாமி மகன் மாரிமுத்து என்பவர் ரேஷன் கடைக்குள் செல்வதும் அங்கு உட்கார்ந்து அராஜகம் பண்ணுவதும் ரேஷன் கடையில் மாமூல் கேட்டு மிரட்டுவதும் மற்றும் அங்கு கிடைக்கக்கூடிய பொருள்களை வாங்கி வெளி மார்க்கெட்டில் விற்பதும் பெரிய பெரிய ஓட்டல்களுக்கு மொத்தமாக 50 கிலோ 100 கிலோ விற்பது போன்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். இது சம்பந்தமாக பல புகார் மனுக்கள் கொடுத்து போன் மூலம் கொடுத்து நடவடிக்கை எடுக்காமல் இன்று நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் வட்டாட்சியர்களுக்கு புகார் மனு கொடுக்க வந்துள்ளோம் என்று தகவல். பெரியகுளம் அருகே சாலையின் நடுவே உள்ள தடுப்புச் சுவரின் மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கைலாசப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் விஜயகுமார். இவர் இருசக்கர வாகனத்தில் வந்தபொழுது கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் சாலையின் நடுவே உள்ள சுவற்றின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தொடர்ந்து விபத்தில் உயிரிழந்த விஜயகுமாரின் உறவினர்கள் அடையாளம் தெரியாத வாகனம் மோதிதான் விபத்துக்குள்ளானதாக கூறி விபத்து ஏற்பட்ட இடத்தில் இறந்தவரின் உடலை வைத்து தேனி திண்டுக்கல் நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த பெரியகுளம் தென்கரை காவல்துறையினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த உறவினர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தால் தேனி திண்டுக்கல் சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் பரபரப்பு ஏற்பட்டது.
குடியாத்தம் அருகே அனுமதி இல்லாமல் இயக்கப்படும் மினி பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி ஆட்டோ ஓட்டுநர்கள் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சேம்பள்ளி பகுதியில் அனுமதி இல்லாமல் மினி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதனால் அனுமதி இல்லாமல் இயக்கப்படும் மினி பேருந்துகள் மற்றும் கொலை மிரட்டல் விட்ட மினி பேருந்து ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி மக்கள் குறைதீர்வு கூட்டத்தில் ஏபிஜே அப்துல் கலாம் ஆட்டோ டிரைவர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். தங்களை தனியார் பேருந்து ஊழியர்கள் மிரட்டுவதாக கூறி கோஷங்களை எழுப்பியும் போலீசார் தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர்களை வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டினர். மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏற்கனவே மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி தர்ணாவில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போலீசார் ஆட்டோ ஓட்டுநர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. மதுராந்தகம் அருகே லாரிகளில் கொண்டு செல்லும் கழிவு நீரை வயல்வெளியில் விடுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சரப்பாக்கம் ஒன்றியம் முழுவதும் சுமார் 1000 கணக்கு ஏக்கரில் விவசாயிகள் விவசாயம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சமீப காலமாக மேல்மருவத்தூர், சேத்துப்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து அங்கீகரிக்கப்படாத கழிவுநீர் ஊர்திகள் விவசாய நிலங்களில் கழிவு நீரை வெளியேற்றி வருகின்றனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட விவசாயிகள் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மேய்ச்சலுக்கு செல்லும் ஆடு மாடுகள் கழிவுநீர் பருகி உயிர் சேதம் ஏற்படுவதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் கழிவுநீரை விவசாய நிலங்களில் விட்டுச் செல்லும் வாகனங்கள் மீது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பட்டதாரி ஆசிரியர் கழகத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு பட்டதாரி ஆசிரியர்கள் மாவட்ட தலைவர் சுதாகுமார் தலைமையில் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பட்டதாரி ஆசிரியர் கழகத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டம் உடனடியாக அமல்படுத்த வேண்டும், ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். தஞ்சையில் மாணவர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் மாணவன் எழுதிய கடிதத்துடன் பெற்றோர்கள், உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர். தஞ்சாவூர் மாதாக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஸ்ரீனிவாசன், மணிமேகலை தம்பதியினர். இவரது மகன் ஸ்ரீராம் தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று காலை வீட்டில் தனது அறையில் மாணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மாணவரை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது பெற்றோர்கள் மாணவரின் அறை பார்த்தபோது கடிதம் ஒன்று சிக்கியுள்ளது. அதில் பள்ளி வகுப்பறையில் தனது தோழியுடன் பேசிக் கொண்டிருந்த போது அதனை பார்த்த ஆசிரியர் தவறாக புரிந்து கொண்டு தரைக்குறைவாக பேசியதாகவும் மேலும் சக மாணவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தியதாகவும் மாணவர் எழுதியுள்ளார். இதனால் மனமுடைந்து கோபமடைந்த பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டு உறவினர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் பெற்றோர் மற்றும் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மேலும் தற்கொலைக்கு காரணமாக இருந்த ஆசிரியர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கைகோர்த்துள்ளது வேதனையாக உள்ளது என விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மேலவளவில் ஊராட்சி மன்ற தலைவர் முருகேசன் உள்ளிட்ட 6 பேர் படுகொலை செய்யப்பட்டு 28ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நினைவிடத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் நிகழ்வில் பேசிய திருமாவளவன், தமிழகத்தில் ஜெயலலிதா ஆட்சி இருக்கும்போது ஜெயலலிதாவை பார்த்து மோடி ஓடிவிட்டார் என்றும், ஆனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கைகோர்த்துள்ளது வேதனையாக உள்ளது என்றார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், எப்பொழுதும் தமிழ்நாட்டில் ஜனாதிபத்திற்கு இடமில்லை எனவும் காட்டமாக பேசினார். மோடியா லேடியா மோதி பார்ப்போம் வாங்க. மோடி 10 அடி பின்னால் ஓடிட்டார், 100 அடி பின்னால் வாங்கி போயிட்டார். லேடியோட மோத முடியாதுன்னு அவருக்கு தெரியும். லேடியா மோடியா என்று கேள்வி கேட்டவர் ஜெயலலிதா அம்மையா. ஆனா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடியோட போய் கொஞ்சி கொடுக்கிறார். அதைத்தான் நாம் சுட்டிக்காட்டுறோம். திமுக ஆட்சியில் திருடர்களின் உல்லாசப்புரியாக தமிழகம் உள்ளது என பாஜக சிறுபான்மை அணி தேசிய செயலாளர் வேலூர் எம். இப்ராஹிம் விமர்சித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் அருகே உள்ள ராமராஜன் கண்டிகையைச் சேர்ந்த ஹரி சதீஷ்,
சென்னை முகப்பேர் விஜிபி நகரில் ஒரு வீட்டில் தற்காலிகமாக வசித்து வருகின்றார். இவர் மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு சென்றிருந்த போது இவரது வீட்டில் வைத்திருந்த 40 சவரன் தங்க நகைகள், 2 கிலோ வெள்ளி பொருட்கள், ரொக்கப்பணம் 1 லட்சம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து வெங்கல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் கொள்ளை சம்பவம் நடைபெற்ற ஹரிசதீஷின் வீட்டிற்கு நேரில் சென்ற பாஜக சிறுபான்மை அணி தேசிய செயலாளர் வேலூர் எம். இப்ராஹிம் ஹரிசதீஷின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் நடைபெறும் திமுக ஆட்சி திருடர்களின் உல்லாசப்புரியாக உள்ளது என்றும், தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கொள்ளையும் நடந்த வண்ணம் உள்ளது என்றும் குற்றம் சாட்டி பேசினார். மேலும் இந்த கொள்ளை சம்பவம் குறித்து போலீசார் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பேசினார். பொதுவா திமுகவுடைய ஆட்சி என்பது திருடர்களின் மிகப்பெரிய அளவிற்கு உல்லாசப்புரியாக இருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கிறது. இதை தாண்டி மிக முக்கியமான ஒரு மாவட்டத்தினுடைய நிர்வாகி வீட்டிலேயே இந்த அளவிற்கு பாதுகாப்பு குறைபாடு என்றால் இன்னும் சாதாரண மனிதர்களுடைய நிலை என்ன என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அதனால் திருவள்ளூர் மாவட்ட கண்காணிப்பாளர், வெங்கல் காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட அனைவரும் உடனடியாக இது சம்பந்தமான விஷயங்களில் நடவடிக்கை எடுத்து மீட்டு தர வேண்டும் நகைகள் என்பதோடு குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்கள் குப்பை தொட்டியில் கிடந்ததை அறிக்கையை பார்த்த பிறகுதான் எனக்கே தெரியும் என அமைச்சர் சக்கரபாணி பதிலளித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டியில் நடைபெற்ற வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட உணவு மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் சக்கரபாணி நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேடச்சந்தூரில் நடைபெற்ற அரசு விழாவின் போது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படத்தை குப்பை தொட்டியில் போட்டதற்கு அமைச்சர் சக்கரபாணி வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் கூறியிருந்தார். அதற்கு பதிலளித்த அமைச்சர், ஜெயலலிதாவின் புகைப்படங்கள் குப்பை தொட்டியில் கிடந்ததை அறிக்கையை பார்த்த பிறகுதான் இந்த சம்பவமே எனக்கு தெரியும் என்று விளக்கமளித்து பேசினார். இதுபோன்ற கீழ்த்தரமான அரசியலை திமுக என்றுமே செய்யாது என்றும் தெரிவித்தார். பள்ளி மாணவர்களுக்கு கொடுங்கள் என்று பெருந்தன்மையோடு நடந்தவர் எங்களுடைய முதலமைச்சர் நடந்தவர். அதனால அவர் பள்ளியில் வந்த நாங்கள் அப்படி கீழ்த்தரமான காரியத்திலே என்றைக்கு நாங்கள் ஈடுபடுவோம். அது அதிகாரி யாராச்சும் செஞ்சிருப்பாங்க ஒழிய அவங்க ஏதாச்சும் எடுத்து கொண்டு போய் வச்சிருக்கலாம். எங்க கவனத்துக்கு அது வரல வந்திருந்தால் அது மாதிரி நாங்கள் நடக்க விட மாட்டோம். எல்லாத்தையும் நாங்கள் மதிக்கக்கூடியவங்க. அம்மையாரும் சரி, மற்ற யாராக இருந்தாலும் சரி, இந்த இது கட்சியாக இருந்தாலும் சரி, அனைத்து கட்சியிலையும் நாங்கள் அரவணைத்து செல்லக்கூடியவர். அந்த பண்பு தலைவர் கலைஞரும் சரி, இன்றைய முதலமைச்சர் தலைவரும் சரி, அவர் அப்படி எங்களெல்லாம் ஆளாக்கியிருக்காங்க. அதனால அப்படிப்பட்ட கீழ்த்தரமான காரியத்திலே நாங்கள் அப்படி ஈடுபட்ட சென்னை தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சியை தடுப்பதற்கான முயற்சிகளில் பல்வேறு வகையில் மத்திய அரசு செய்து வருகிறது என TKS இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் TKS இளங்கோவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சியை தடுப்பதற்கான முயற்சிகளில் பல்வேறு வகையில் மத்திய அரசு செய்து வருகிறது என்றும், தமிழர்களின் மண், மொழி, மானம் காக்க முதலமைச்சர் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார் என்றும் விளக்கமளித்து பேசினார். முன்னேற்ற பாதையில் செல்லும் தமிழ்நாட்டை அதன் வளர்ச்சியை தடுப்பதற்கான நிலையிலே பல்வேறு முயற்சிகளை ஒன்றிய அரசு மேற்கொண்டு வருகிறது. தமிழர்களின் மண், மொழி, மானம் காக்க கழக தலைவர் தளபதி அவர்கள், தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டு தமிழ்நாட்டு மக்கள் வீடு வீடாக சென்று எந்த அளவுக்கு ஒன்றிய அரசு தமிழர்களை வஞ்சிக்கிறது என்பதை எடுத்துச் சொல்லி தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் தமிழக அரசு, திமுக அரசு எந்த அளவுக்கு நடவடிக்கைகளை கொண்டு வருகிறது, அந்த நடவடிக்கைகளை எல்லாம் எப்படி தடுப்பது என்பதற்கான முயற்சியிலே ஒன்றிய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை எல்லாம் எடுத்து சொல்லி நாமெல்லாம் ஓரணியில் திரள்வோம், அதன் மூலம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பாதையில் அனைவரும் தொடர்ந்து பயணிப்போம், அந்த வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்போம் என்ற அளவிலே இன்றைய ஓரணியில் தமிழ்நாடு என்கிற இந்த திட்டத்தை தமிழக முதல்வர், கழக தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்.
பிரதமர் பதவி என்பது அதிகாரத்திற்கான பதவி என்றுதான் நான் கூறினேன் என்றும் தனக்கு அந்த பதவி வேண்டும் என நான் கூறவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், பிரதமர் பதவி என்பது அதிகாரத்திற்கான பதவி என்று கூறியதாகவும் தனக்கு அந்த பதவி வேண்டும் என தான் கூறவில்லை எனவும் விளக்கமளித்தார். மேலும் பேசிய அவர், வேங்கை வயல் பிரச்சினைக்காக பாஜக என்ன நடவடிக்கைகள் மேற்கொண்டது என்று கேள்வி எழுப்பியதோடு அதனை பாஜக கூற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தனிநபர் என்கிற அடிப்படையிலே நான் எனக்கான பதவி என்ற பொருளில் சொல்லவில்லை. எங்கள் இயக்கம் அதிகாரம் பெற வேண்டும், அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று விரும்புவது அம்பேத்கருடைய அரசியலின் அடிப்படையில் அது பிரதமர் பதவி என்கிற அதிகாரம்தான் என்று நான் சொன்னதை எனக்கான பதவி என்று அவர் புரிந்து கொண்டபடி சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் துணை முதல்வர் பதவியை பெற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே அவர் முதலில் அம்பேத்கர் சொன்ன அதிகாரம் என்ன என்பதை அவர் புரிந்து கொண்டார். எதிர்கூட்டணியில் யார் முதலமைச்சர் என கேட்கிற திருமாவளவன், கூட்டணியில் ஒரு தலித் முதலமைச்சராக வர வேண்டும் என ஏன் கோரிக்கை கூட வைக்க முடியவில்லை என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் அந்தமான் செல்வதற்காக வந்த தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திமுகவினர் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டால் அது முற்றிலுமாக மூடி மறைக்கப்படுவதாகவும் பெண்களின் மானம், ஏழைகளின் உயிர் தமிழகத்தில் மலிவாக்கி போய்விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் செய்தியாளர்கள் திருமாவளவன் தொடர்பாக கேட்ட கேள்விக்கு, எதிர்கூட்டணியில் யார் முதல்வர் என கேட்கிற அவர்கள், கூட்டணியில் ஒரு தலித் முதலமைச்சராக வர வேண்டும் என ஏன் திருமாவளவனால் கோரிக்கை கூட வைக்க முடியவில்லை எனவும், திமுக கூட்டணி தான் அடிமை கூட்டணி எனவும் விமர்சித்தார். இப்படிதான் சொல்வார், முதல்வர் பதவிக்கு ஆசைப்படலன்னு சொல்வாரு, அப்புறம் துணை முதல்வர் பதவிக்கு ஆசைப்படலன்னு சொல்லுவாரு. அவங்களுக்கு அது சாத்தியம் இல்லை. நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் எங்கள் கட்சியில் தலைவர்கள் தலித்துகளாக இருந்திருக்கிறார்கள். அதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் கேட்க வேண்டியதான நான் கேட்கிறேன். திமுக கிட்ட தலித் ஒருவரை முதலமைச்சராக்க முடியுமா என்று கேட்க வேண்டியதானே அண்ணன் திருமாவளவன். ஏன் நீங்கள் உங்களது மக்களின் உரிமையை விட்டுக் கொடுக்கிறீர்கள்? நீங்க பிரதமரை பற்றி பேசுவதற்கு முன்னால் ஒரு பட்டியலின சகோதரர் தமிழகத்தின் முதலமைச்சராக இந்தி கூட்டணியில் வர முடியுமா, ஏன் வருவதற்கு நீங்கள் ஏன் ஒரு உரிமை போராட்டத்தை நடத்தக்கூடாது? நீங்கள் ஏன் ஒரு கோரிக்கை வைக்க கூடாது? இங்க எதிர்கூட்டணியில யார் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களே, தைரியமா கேளுங்க. இந்தி கூட்டணியில தமிழ்நாட்டுல ஒரு பட்டியலின சகோதரர் தான் சமூக நீதி பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? ஆக ஒரு பட்டியலின சகோதரர் தமிழகத்தின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று இந்தி கூட்டணியில் கோரிக்கை வையுங்கள். பயம். ஆக மற்ற கூட்டணியை பார்த்து கபலீகரம் பண்றாங்க. அடிமை கூட்டணின்னு சொன்னா திமுக கூட்டணி தான் அடிமை கூட்டணி. எதையும் பேச மறுக்கிறார்கள், பயப்படுகிறார்கள். மலேசியாவில் நடைபெற்ற போட்டியில் தமிழகத்தை சார்ந்த 8 வயது சிறுமி ஜெஸ்டினா க்ளோரி முதல் முறையாக முதலிடம் பெற்று அசத்தியுள்ளார். மலேசியாவில் வேர்ல்டு டூரிசம் அம்பாசிடர் போட்டியானது நடைபெற்றது. இந்த போட்டியில் ஆசிய கண்டத்தை சேர்ந்த 12க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து ஏராளமானோர் பங்கேற்றனர். இந்நிலையில் இந்தியா சார்பில் தமிழகத்திலிருந்து மதுரையை சேர்ந்த 8 வயது சிறுமி ஜெஸ்டினா க்ளோரி பங்கேற்று சிறந்த உடை அலங்காரத்திற்கு முதல் இடத்தை பெற்று வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து சென்னை திரும்பிய அவருக்கு பெற்றோர்கள் சிறுமியை கட்டியணைத்து உற்சாக வரவேற்பளித்தனர். மேலும் செய்தியாளர்களிடம் பேசிய சிறுமி 4 வருடங்களாக இந்த கலையை கற்று வந்ததாகவும் 7 முறை இந்திய அளவில் நடைபெற்ற போட்டிகளில் பங்கேற்று டைட்டில் வின்னர் வெற்றி பெற்றதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அவரது தாயார் அளித்த பேட்டியில், இந்தியா சார்பாக தனது மகள் முதலிடம் பெற்று இருப்பது மகிழ்ச்சியாக உள்ளது என்று நெகிழ்ச்சி தெரிவித்தார். ஃபர்ஸ்ட் டைமா தமிழ்நாட்டில இருந்து போயிருக்கா. இது ரொம்ப எங்களுக்கு பெருமையா இருக்கு. 4 வயசுல இருந்து இந்த ஃபேஷன் ஈவெண்ட்ல இருந்து அவளுக்கு இன்ட்ரெஸ்டட். எங்க ப்ரொஃபஷனலா கத்துக்கிட்டது வந்து அத்துல் அகாடமி, அவர்கிட்ட ப்ரொஃபஷனலா கத்துட்டு இருக்கா. இது வந்து எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா, பாப்பாவோட பேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து தான் செலக்ட் பண்ணி இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி மலேசியால வேர்ல்டு ஜூனியர் டூரிசம் அம்பாசடர் அவங்களோட இதுல வந்து தமிழ்நாட்டில இருந்து பொண்ணு. ஆக்சுவலா அது எங்களுடைய பொண்ணு வந்து பேஷன் நோக்கி போறா. இது வந்து நாங்க அவளுக்கு ப்ரொஃபஷனலா ஃபியூச்சர்ல ஒரு மிஸ் வேர்ல்டு டைட்டில் வின் பண்ணணும். அதுதான் எங்களோட ஆசை அஸ் அ பேரண்டா.
திருமாவளவனுக்கு தைரியம் இருந்தால் முதலமைச்சரிடம் சென்று துணை முதலமைச்சர் பதவி கேட்க முடியுமா என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சவால் விடுத்து பேசியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திமுக அரசாங்கம் 4 ஆண்டுகளாக செயல்படாத அரசாங்கமாக இருந்து வருவதாகவும், சிவகங்கையில் நடந்த தாக்குதல் பற்றி கருத்து தெரிவித்த அவர், காவல்துறையின் மொத்த செயல்பாடும் பூஜ்ஜியமாக இருப்பதாகவும், முதலமைச்சர் செயல்படாத முதலமைச்சராக இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து இசையமைப்பாளர் AR ரஹ்மான் ரெட் ஹில்ஸ் பகுதியில் உலகத்தரம் வாய்ந்த ஸ்டுடியோ ஒன்றை நிறுவி இருப்பதாகவும், துறையின் அமைச்சர் என்ற மரியாதையில் அவரை சந்தித்ததாகவும் விளக்கமளித்தார். மேலும் VCK தலைவர் திருமாவளவனுக்கு தைரியம் இருந்தால் முதலமைச்சரிடம் சென்று துணை முதலமைச்சர் பதவி கேட்க முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். முதல்ல அவருக்கு தைரியம் இருந்தா ஸ்டாலின் கிட்ட அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் கேட்க முடியுமான்னு கேட்கலுங்க. அவர் சும்மா வெட்டியா பேசுறதார ஒழிய, அவர் தலித் மக்களுக்கு தமிழ்நாட்டில் டெய்லியும் இங்கே பெரிய பெரிய பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. வேங்கை வாயில் விஷயத்தில் அவர் இன்னைக்கு வரலும் மௌனமாகவே இருக்கிறார். தலித் மக்களினுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. தலித் மக்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதியானது திருப்பி அனுப்பப்படுகிறது தமிழ்நாட்டிலிருந்து. இதையெல்லாம் கேள்வி கேட்க அறிவாலயத்தில் போய் கேள்வி கேட்க வேண்டியவர் அதை பற்றியெல்லாம் கேள்வி கேட்காம கூட்டணிக்காக தன்னுடைய வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருக்கிறார். ஒரே நாளில் 2 வேறு பகுதிகளில் வெவ்வேறு நபர்கள் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் திருவண்ணாமலையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை வேடியப்பன் கோவில் தெருவை சேர்ந்த ராமு என்ற ஆட்டோ ஓட்டுநரை காந்திநகர் மைதானம் அருகே மர்ம கும்பல் சரமாரியாக தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த கிழக்கு காவல் நிலைய போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோன்று மற்றொரு கொலை சம்பவம் டவுன் போலீஸ் ஸ்டேஷன் எல்லைக்கு உட்பட்ட தாமரை நகர் அருகில் இன்ஸ்டாகிராமில் ஏற்பட்ட பிரச்சனையால் 11வது படிக்கும் மாணவனை கத்தியால் மர்ம கும்பல் தாக்கிய நிலையில் அந்த மாணவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் மாணவனின் உடலையும் பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் ஒரே நாளில் 2 வேறு பகுதிகளில் வெவ்வேறு நபர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் திருவண்ணாமலையில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.